ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதகே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 390. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். அதிகாரம் வேதமதம். தலைப்பு வேதம். இன்றைய உபதலைப்பு ஷாக்கைகளின் பிரிவினையும் வழக்கில் உள்ளவையும் என்பதன் தொடர்ச்சி. இப்படி ஒரு ஜீவனுக்கு இது போதும் என்று வேதத்தை நாளாகவும் அந்த நாளை 1180 ஷாக்கைகளாகவும் பிரித்து கொடுத்ததாலேயே கிருஷ்ணத்வைபாயனருக்கு வேதவியாசர் என்ற காரணப்பெயர் உண்டாயிற்று. வியாசம் என்றால் கட்டுரை, எஸ்ஸே, காம்போசிஷன் என்று அர்த்தம். ஒரு விஷயத்தை மட்டும் பிரித்து எடுத்துக்கொண்டு விளக்குவதால் அதற்கு வியாசம் என்று பெயர் வந்தது. பல விஷயங்கள் இருக்கிற போது ஒவ்வொரு பொருள் பற்றியும், அதாவது சப்ஜெக்ட் வைஸாக விபாகம் பண்ணுவது, பிரித்து கிளாசிஃபை பண்ணுவது தான் வியாசம். ஏகப்பட்டதாக இருந்து வந்த வேத சாக்கைகளை தீர்மானமாக இது போதும் என்று பிரித்து விபாகம் செய்ததாலேயே கிருஷ்ணத்வைபாயனருக்கு வேதவியாசர் என்ற பெயர் வந்துவிட்டது. ஒரு ஷாக்கை போதும் என்று அவர் ஏற்பாடு பண்ணினதால் அதற்கு மேல் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று தடை போட்டு விட்டதாக அர்த்தமில்லை. மினிமம் ஒரு ஷாக்கையாவது பயில வேண்டும் என்று வைத்தார். வியாசர் வேதங்களை விபாகம் செய்து இப்போது 5000 சொச்சம் வருஷம் ஆகிறது. ஓரளவுக்கு சரித்திரபூர்வமாகவே இதை நிர்ணயம் பண்ணியிருக்கிறது. சாஸ்திரங்களால் தீர்மானமாக தெரிகிற இந்த கால கணக்கை ஒப்புக்கொள்ளாமல் சரித்திரக்காரர்கள் மகாபாரத காலம் கிமு 1500 என்று சொல்லி வந்தார்கள். இப்போது அது இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முந்தியும் போயிருக்கும் என்று சொல்லி 5000 வருஷம் என்ற கணக்கு சரியாக இருக்கும் என்று அபிப்பிராயம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். வியாசர் விபாகம் பண்ணிய பிறகும் ரொம்ப காலம் ஒருவரே ஒரு வேதத்தில் ஒரு ஷாக்கையை அத்தியனம் செய்த பின் இன்னொரு வேதத்தின் இன்னொரு ஷாக்கை, அப்புறம் மூன்றாவதாக பின்னும் ஒரு வேதத்திலே ஒரு ஷாக்கை என்றெல்லாம் அத்தியனம் பண்ணி வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் வடக்கத்தியர்களின் பெயர்களுக்கு பின்னால் சதுர்வேதி, திரிவேதி, த்விவேதி என்றெல்லாம் வருவதை பார்க்கிறோம். திரிவேதி ஒருத்தர் கவர்னராக கூட இருந்தார். துபே, தவே என்பதெல்லாம் கூட த்விவேதி என்பதன் திரிபுகள் தான். 4 வேதங்களிலும் ஒவ்வொரு ஷாக்கை அத்தியனம் பண்ணினவர்களின் பரம்பரையில் வந்தவர்களே சதுர்வேதி என்கிறவர்கள். இவர்களை பெங்காலில் சட்டர்ஜி என்று சொல்வார்கள். 3 வேதங்களில் அத்தியனம் பண்ணினவர்கள் திரிவேதிகள், 2 பண்ணினவர்கள் த்விவேதிகள். இப்போது ஒன்றை கூட பண்ணுகிறவர்களும் ரொம்பவும் அபூர்வமாகிவிட்ட போதிலும் குடிப்பெயரிலாவது இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வேதங்களை அத்தியனம் பண்ணின பூர்வீகர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சி கிடைக்கிறது. ஞானசம்பந்தர் தம்மை நான்மறை ஞானசம்பந்தன் என்று சொல்லிக் கொள்கிறார். 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணினவர் அவர். அம்பாளின் க்ஷீரத்தை பானம் பண்ணினவர் ஆதலால் அவருக்கு சகல வேதங்களும் உடனே தெரிந்திருக்கும். இந்த 5000 சொச்சம் வருஷத்தில் அநேக ஷாக்கைகள் வழக்கொழிந்து போய்விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டே வந்து 1180 என்பது சமீப காலமாக 6-7 ஷாக்கைகளில் நிற்கிற பரம துர்பாகிய ஸ்திதியில் இருக்கிறோம். அதாவது ஷாக்கை என்று அதில் முதலில் வரும் சம்ஹிதையே சொல்கிறேன். ரிக்வேதத்தின் 21 ஷாக்கைகளில் இப்போது இருக்கிறது ஒன்றுதான். ஷாக்கல ஷாக்கை என்று அதற்கு பெயர். ஐதரேய உபனிஷத் வருகிற ஷாக்கை ஆதலால் ஐதரேய ஷாக்கை என்றும் சொல்வது உண்டு. சுக்லயஜுஸின் 15 ஷாக்கைகளில் இப்போது 2 தான் இருக்கின்றன. காண்வ ஷாக்கை என்பது மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது. மாத்யந்தின ஷாக்கை தான் வட இந்தியாவில் நிறைய இருக்கிறது. கிருஷ்ணயஜுஸின் 94 ஷாக்கைகளில் தைத்திரியம் தான் அதிகமாக உள்ளது. தட்சிணத்தில் மிகவும் அனுஷ்டானத்தில் இருப்பது இதுதான்.
சஹஸ்ர சாக்கை கொண்ட சாமத்தில் 997 பறிகொடுத்து விட்டோம். தமிழ்நாட்டில் தலவகார சாக்கை எனப்படும் ஜைமினிய சாக்கை ஒன்றுதான் எஞ்சியிருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் மட்டும் கொஞ்சம் ராணாயணீய சாக்கை என்பது இருக்கிறது. மேற்கே குஜராத் முதலான இடங்களில் மற்றும் கேரளத்திலும் கௌதம சாக்கை என்பது இருக்கிறது. அதர்வத்தின் 50 சாக்கைகளில் ஒன்று கூட இல்லையோ என்றே பயந்து கொண்டிருந்தோம். சல்லடை போட்டு சலித்ததில் சௌனக சாக்கையை நன்றாக அத்தியனம் பண்ணின ஒருவர் குஜராத்தில் சினோர் என்ற இடத்தில் இருக்கிறார் என்று தெரிய வந்தது. அவரிடமிருந்து இந்த அதர்வ சாக்கையை அத்தியனம் பண்ண நம் ஊர் பசங்களை அனுப்பியற்று. ரிக்வேதத்தை சேர்ந்த பிராமணங்களில் ஐதரேய பிராமணமும் கௌஷீதகி பிராமணமும் சாங்காயன பிராமணம் என்றும் இதற்கு பெயர் உண்டு நமக்கு வந்திருக்கின்றன. இவற்றை சேர்ந்த ஆரண்யக்கங்களில் வரும் ஐதரேய உபனிஷத்தும் கௌஷீதகி உபனிஷத்தும் இன்றைக்கும் வழக்கத்தில் உள்ளன. சுக்லயஜுஸை சேர்ந்த பிராமணங்களில் சதபத பிராமணம் ஒன்றே அனுஷ்டானத்தில் இருப்பது. இது மாத்தியந்தினிக சாக்கை காண்வ சாக்கை இரண்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோடு பொதுவாக இருப்பது. வேதங்கள் எல்லாவற்றுக்கும் விளக்கமாக இருக்கிற பெரிய புஸ்தகம் இது. ஆரண்யகமாகவும் ஆரண்யக்கம் பூராவுமே உபனிஷதாகவும் இருக்கப்பட்ட பிருகதாரண்யகம் ஒன்றே இன்றைக்கும் சுக்லயஜுஸில் நமக்கு கிடைத்திருப்பது. ஈஷாவாஸ்ய உபனிஷத் இந்த வேதத்தின் சம்ஹிதா பாகத்திலேயே வருகிறது என்று முன்னேயே சொன்னேன். கிருஷ்ணயஜுஸில் இப்போது வழக்கத்தில் இருக்கிற பிராமணம் தைத்திரியம்தான். இந்த வேதத்தின் ஆரண்யக்கங்களிலும் தைத்திரியம் என்பது இருக்கிறது. அதில்தான் தைத்திரிய உபனிஷத்தும் மகாநாராயண உபனிஷத்தும் இருக்கின்றன. நிறைய பிரயோஜனப்படுகிற சூக்தங்களும் மந்திரங்களும் மகாநாராயண உபனிஷத்தில் இருப்பவையே. மைத்ராயணி ஆரண்யகமும் அதே பெயரை கொண்ட உபனிஷத்தும் இதே கிருஷ்ண யஜுஸில் கிடைத்திருக்கின்றன. கடசாக்கை சம்ஹிதையில் அதன் பிராமணம் ஆரண்யகம் எதுவும் இப்போது அனுஷ்டானத்தில் இல்லாத போதிலும் அதன் கடைசியில் வருகிற கட்டோபனிஷத் மட்டும் வழக்கில் இருக்கிறது என்று முந்தியே சொன்னேன். இதே போல ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும் கிருஷ்ண யஜுஸை சேர்ந்த ஸ்வேதாஸ்வதர சம்ஹிதையின் முடிவாக வருவது என்றாலும் இந்த உபனிஷத்தை தவிர அந்த சாக்கையின் மற்ற பாகம் எதுவும் கிடைக்கவில்லை. சாம சாக்கா சம்ஹிதைகளில் 997 நஷ்டமாகிவிட்ட போதிலும் அதன் பிராமணங்களில் மட்டும் 7-8 தப்பி பிழைத்திருக்கின்றன. தண்டிய பிராமணம், ஆர்ஷேய பிராமணம், தேவதாத்தியாய பிராமணம், சம்ஹிதோபனிஷத் பிராமணம், வம்ச பிராமணம் அதாவது ஷட்விம்ச பிராமணம், சாமவிதான பிராமணம், சாந்தோக்கிய பிராமணம், ஜைமினிய பிராமணம் என்று இப்படி பல இருக்கின்றன. இந்த வேதத்தை சேர்ந்த ஆரண்யக்கங்களில் தலவகாரண்ய ஆரண்யக்கம் என்பதை தலவகார பிராமணம் என்றும் சொல்வதுண்டு. இது ஜைமினிய பிராமணத்தில் வருவதுதான். இதில் கடைசியில் உள்ளதுதான் கேனோபனிஷத். அதனால் அதற்கு தலவகார உபனிஷத் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. சாந்தோக்கிய பிராமணத்திலிருந்து சாந்தோக்கிய உபனிஷத் கிடைத்திருக்கிறது. அதர்வ வேதத்தில் எல்லாம் போய்விட்டாலும் அதிலிருந்து பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம் என்ற 3 உபனிஷத்துகள் கிடைத்திருப்பதாக முன்பே சொன்னேன். நிருசிம்மதாபினி உபனிஷத்தும் அதர்வத்தை சேர்ந்ததுதான். இந்த வேதத்தில் நமக்கு கிடைத்துள்ள ஒரே பிராமணத்துக்கு கோபத பிராமணம் என்று பெயர். 1180 சாக்கைகளில் இப்படி 7-8 மட்டும் மிஞ்சி இருப்பதும் கூட அடுத்த தலைமுறைக்கு நசிந்து போய்விடும்படியாக பண்ணிவிட்டால் அது மகா பாபமாகும். ஒரு பரிகாரமும் பிராயஷ்சித்தமும் இல்லாத பாபமாகும். திராவிட தேசம் என்று சொல்லப்படுகிற தட்சிண தேசத்தில் கேரளத்தில் வேத வித்தியையானது நம்பூதிரிகளுக்கு இன்னும் அணையாமல் இருந்து வருவதை சொன்னேன். அடுத்தபடியாக ஆந்திரத்தில் வேதாபியாசம் சமீபம் வரையில் நன்றாக நடந்திருக்கிறது. இதற்கு பெரிய ஆதரவாக இருந்தது விஜயவாடாவில் நவராத்திரி சமயத்தில் நடத்தி வந்த வருஷாந்திர பரீட்சைகளும் வித்வத் சதசும் ஆகும். பரீட்சையில் தேறினவர்களுக்கும் சதசில் கலந்து கொண்ட பண்டிதர்களுக்கும் ரொக்கமாக பணம் கொடுத்து சம்மானிப்பார்கள். அதோடு கூட ஒரு சர்டிஃபிகேட் அதாவது நற்சான்று பத்திரம் கொடுப்பார்கள். இதிலே விசேஷம் என்னவென்றால் இந்த பரீட்சைக்கும் சதசுக்கும் வெளியூரிலிருந்து தூர தூர பிரதேசங்களிலிருந்து கூட பிரம்மச்சாரிகளும்
கிரகஸ்த வைதிகர்களும் வருவார்கள். பிற்பாடு இவர்கள் தங்கள் ஊருக்கு திரும்புகிற போது வழியில் உள்ள கிரகஸ்தர்களின் வீடுகளில் சர்டிபிகேட்டை காட்டினால் அந்த கிரகஸ்தர்கள் இவர்களுக்கு நிரம்ப மரியாதை செய்வார்கள். இவர்களை அதிதிகளாக உபசரித்து சத்காரம் செய்வதோடு தாங்களும் திரவிய சமானம் செய்வார்கள். இதே மாதிரி ஆந்திர தேசத்தில் ஒரு கல்யாணம் என்று பண்ணும்போது அதில் வேத பண்டிதர்களுக்கு என்று ஒரு பங்கு தட்சணையாக ஒதுக்குகிற வழக்கமும் இருந்தது. இப்பேற்பட்ட கேஷ் இன்சென்டிவ்கள் தான் இதன் காரணமாக வேதாபியாசம் ஆந்திர தேசத்தில் செழிப்பாக இருந்தது. பிராமணன் பணம் பணம் என்று பறக்கக்கூடாதுதான். அப்படி பறந்தால் அவன் பிராமணனே இல்லை. ஆனாலும் வேதம் தவிர மற்ற எந்த தொழிலில் போனாலும் பர்சு நிறைய பணம் வரும். வேதத்துக்கு வைதீக வாழ்க்கைக்கு போனால் அன்ன வஸ்திரத்துக்கு கூட வழியில்லாமல் அவஸ்தைப்பட வேண்டியதுதான் என்கிற சூழ்நிலை போய் வைதீகனும் ஓரளவு சுபிக்ஷமாக நிர்விசாரமாக ஜீவ யாத்திரை நடத்த முடியும் என்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அப்படி செய்ததால் தெலுங்கு தேசத்தில் சமீப காலம் வரையில் வேதாபியாசம் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்திருக்கிறது. தேசம் பூராவுக்கும் திட்டம் போட்டு குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி அவசியமான திரவிய சகாயத்துக்கு வழிகள் செய்துதான் இப்போது வேத பாடசாலைகளை உயிர்ப்பிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கடைசியாக நாயக்கர், மகாராஷ்டிரர் முதலிய ஹிந்து ராஜாக்கள் ஆண்ட வரையிலும் அதற்கு அப்புறம் இங்குள்ள ஸ்வதேச சமஸ்தானங்களிலும் வைதிகர்களுக்கு நிரம்ப ராஜமானியங்கள் அளிக்கப்பட்டு வந்தன. ஒரு வேத சாக்கை முழுவதையும் அத்தியனம் செய்கிறவனுக்கு ஸ்ரோத்ரியன் என்று பெயர். ஸ்ருதி என்றால் வேதம் அல்லவா? அதிலிருந்து வந்ததுதான் ஸ்ரோத்ரியன். இப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியனுக்கு பூதானம், சின்னதாக ஒரு கிராமத்தையே கூட தானம் பண்ணுவது அநேக தமிழ் ராஜாக்களின் வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த கிராமத்துக்கு வரி கிடையாது, இறையிலி என்று இதைத்தான் பழைய சாசனங்களில் சொல்லியிருக்கிறது. பிரம்மதேசம் என்று இப்போது சொல்லப்படுகிற பிராமணனுக்கு தானமாக, அதாவது தேயமாக தரப்பட்ட ஊர்கள்தான் பிரம்மதேயம் என்றே சாசனத்தில் போட்டிருக்கும். சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரில் உள்ள ஊர்கள் நான்மறையாளருக்கு ராஜமான்யமாக தரப்பட்டவையே. வேதாத்தியனம் பண்ணி இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு சம்பாத்தியம் உள்ள வேறு வேலை இல்லாதபடியால் அவர்களால் கிஸ்டி கட்ட முடியாது என்று உணர்ந்தே வரி விலக்கு அளித்திருந்தார்கள். நவாப் ராஜ்யத்திலும் கம்பெனி ஆட்சியிலும் பிரிட்டிஷ் ராஜ்யத்திலும் கூட இந்த வரி விலக்கு நீடித்தது. வேதத்தை வளர்க்க இவர்களாக ஏற்பாடு பண்ணாவிட்டாலும் கூட ஏற்கனவே ஸ்ரோத்ரிய கிராமங்களுக்கு இருந்த வரி விலக்கை மட்டும் ரத்து பண்ணாமலேயே இருந்தார்கள். அப்படியும் பிராமணர்கள் தாங்களே நிலங்களை விட்டுவிட்டு சர்டிபிகேட்டுகளாக மாற்றிக்கொண்டு கிராமத்தையும் விட்டு டவுன்களுக்கு வந்து இங்கிலீஷ் படிப்பு, இங்கிலீஷ் சர்க்காரின் வேலை என்று போய் வேத சம்பந்தத்தை அடியோடு கத்தரித்து கொண்ட துர்கதி உண்டாகிவிட்டது. லௌகீகத்தில், அதாவது உலகியலில் பிரவிற்த்தி, அதாவது தொழில் ஈடுபாடு வைத்துக் கொள்ளாமல் ஆத்ம லாபகரமான காரியங்களிலேயே தனக்காகவும் சமூகத்துக்காகவும் பாரம்பரியமாக செய்து வருவது என்ற உன்னதமான ஏற்பாடு நம் ஒரு தேசத்தில்தான் இந்த லோகம் பூராவிலுமே யுக யுகாந்திரமாக இருந்து வந்திருக்கிறது. இதன் பெருமையை பிராமணர்களே உணரத் தவறி வேதத்தை விட்டு வெள்ளைக்கார நாகரிகத்துக்கு பாய்ந்த பின் மற்றவர்களும் இந்த ஜாதியின் அவசியத்தை மறந்து போன ஸ்திதி ஏற்பட்டுவிட்டது. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.